ஆம் பிள்ளைகளே, நாம் லாஸ்ட் வீடியோவில் இந்த வரைவு கேள்வியில் ஒரு புள்ளியின் ஆள்கூறும் வெட்டுத்துண்டும் தரப்படும் போது படித்திறனை கண்டு நேர்கோட்டின் சமன்பாட்டை பார்த்தோம். இதில் வந்துட்டு பாருங்கள், ஒரு நேர்கோட்டில் அமைந்துள்ள புள்ளிகள் இரண்டு புள்ளிட ஆள்கூறுகள் தந்திருக்காங்க. நேர்கோட்டின் படித்திறனை கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வெட்டுத்துண்டையும் ஒரு புள்ளிட ஆள்கூறையும் தந்து போட்டு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைப் எப்படி கேட்டாங்க? சிஏ தந்திருந்தாங்க. சியும் ஒரு புள்ளிட ஆள்கூறு. ஆகவே ஃபஸ்ட்டு தந்ததில் வெட்டுத்துண்டும் ஒரு புள்ளிட ஆள்கூறும் தந்திருந்தாங்க. இப்போயே கேள்வியை பார்த்தோம்னா அதே மாதிரி படித்திறனை தந்திருக்காங்க. அதுலேயும் படித்திறனை கேட்டிருந்தாங்க. படித்திறனை கண்டு நம்ம சமன்பாட்டை எடுத்துருந்தோம். இதுலேயும் பாருங்கள், இரண்டு புள்ளிகள ஆள்கூறுகளை தந்து போட்டு நேர்கோட்டின் படித்திறனை கேட்காங்க. இரண்டு புள்ளிகளின் ஆள்கூறு தந்தால் நேர்கோட்டின் படித்திறன் காண்றதுக்கான சமன்பாடு எவ்வாறு அமையும் என்றால், எம் தானே படித்திறன், எம்மை போட்டு நம்ம சமன்பாடு எவ்வாறு அமையும் என்றால், y ஆள்கூறுகளின் வித்தியாசம் அதன் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். நம்மளுக்கு தார ஆள்கூறுகளில் y ஆள்கூறுகள வித்தியாசத்தையும் அதை கண்டு போட்டு x ஆள்கூறுற வித்தியாசத்தால் y ஆள்கூறுற வித்தியாசத்தை பிரிக்கிறதால நம்மளுக்கு படித்திறன் வரப்போகுது. பார்ப்போம். ஏதாவது ஒன்று இதை நம்ம இந்த ஆள்கூறுகளை x1 எடுத்தோம்னா இதை y1 என்று எடுக்கணும். ஆகவே இதை எப்படி எடுப்போம்? இதை x2 எடுத்தோம்னா இதை y2 எடுப்போம். ஆகவே மாறி மாறி நம்ம செய்யாமல் சரியாக அந்த ஓர்டர் படி கழிக்கணும். ஆகவே பார்ப்போம். இனி பிரதிடுறது இந்த ஒரே ஒரு சமன்பாடு மட்டும்தான் நம்ம போடுறது. y ஆள்கூறுகிற வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுற வித்தியாசம். ஆகவே இப்போ நம்ம பிரதியிடுவோம். பாருங்கள், படித்திறனை காண்றதுக்கான பிரதியீடு y1 எது 10 கழித்தல் இதில் y2 6. ஆகவே நம்ம இந்த புள்ளியிலான் y1 எடுத்தோம். அப்போ இந்த புள்ளியிலான் இந்த ஆள்கூறுவை தான் எடுக்கணும். x1 வந்துட்டு 3 கழித்தல் இதில் 2 சமன் 10லிருந்து 6 போனால் 4, 3லேருந்து 2 போனால் 1, 4ன் கீழ் 1. ஆகவே m சமன் 4. அப்போ ஒரு இலகுவான முறையில் நம்ம படித்திறனை கண்டுட்டோம். ஆகவே உங்களுக்கு மாணவர்களே, நீங்கள் தரவுகளை பெஸ்ட்டு குறிக்கணும். என்னென்ன தந்திருக்காங்க? இதில் வந்துட்டு 2 புள்ளிகள் ஆள்கூறுகள் தந்தாங்கண்டா, அப்போ 2 புள்ளிகள் ஆள்கூறுகள் படித்திறங்கான்றதுக்கு இந்த இந்த சமன்பாடு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா காணும். y ஆள்கூறுகிற வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இது படித்திறன் காண்றோம். அடுத்து வெட்டுத்துண்டையும் ஒரு புள்ளிட ஆள்கூறுகள் தான் நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். அதுக்கு எப்படி செய்கிறேன். ஆகவே இந்த m சமன் 4 என்று கண்டுட்டோம். இதிலிருந்து நம்ம நேர்கோட்டின் சமன்பாடையும் எடுக்கலாம். நேர்கோட்டின் சமன்பாட்டை எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இதை எம்மை கண்டுட்டோம் தானே. இப்போ நம்மளுக்கு ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். y சமன் mx c தான் ஒரு நேர்கோட்டின் அந்த சார்போட சமன்பாடுன்னு பார்த்துருக்கோம். பொதுவான ஒரு வடிவம் y சமன் mx cங்கிறது ஒரு நேர்கோட்டுற பொதுவான வடிவம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்ததில் ஒரு புள்ளியின் தந்து வெட்டுத்துண்டு தந்தாங்கண்டா படித்திறனை கண்டுபோட்டு பிரதியிட்டோம். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு சீதான தேவை. இப்போ நம்ம தந்த ஆள்கூறில் ஏதாவது ஒரு ஆள்கூறு எடுக்கிறேன். பாப்பா, இது ஒரு ஆள்கூறு இருக்குது, நான் இந்த ஆள்கூறு எடுக்கிறேன். இந்த 3 10ங்கிற ஆள்கூறு எடுக்கிறேன். இதில் yக்கு பெருமானம் 10, எக்ஸுக்கு பெருமானம் 3, நம்ம எம்ட பெருமானத்தை கண்டிருக்க 4. ஆகவே இந்த பாருங்கள், இதில் yயும் தெரியும், எம்மும் தெரியும், எக்ஸும் தெரியும். யாரை காணணும்? சியை மாத்திரம் காணணும். ஆகவே சியை நம்ம இலகுவா பிரதியீட்டின் மூலம் கண்டுகொண்டோம்னா நம்மளுக்கு நேர்கோட்டின் அந்த பொதுவான சமன்பாடு வரப்போகிறது. பார்ப்போம். வைட பெருமானம் 10 பிரதியிடுறது இனி பிரதியிடுறது மட்டும். எம் எத்தனை கண்டிருக்கோம்? 4 கண்டிக்கும். அப்போ எம்முக்கு பதிலாக 4 தர எக்ஸுக்கு பதிலாக அதே புள்ளியில் எக்ஸுக்கு பதிலாக எத்தனையை போடுவோம்? 3. நம்ம காண வேண்டிய ஆள் சிங்கிற ஆளை தான் நம்ம காணணும். ஆகவே மற்ற எல்லா பெருமானங்களும் தெரியும், சி மட்டும் வெட்டுத்துண்டை காணலாம் தானே. அப்போ பார்ப்போம். பாருங்கள், 10 சமன் 3 12 சக சி. இப்போ சியை இலகுவாக நம்ம கண்டுகொள்ளலாம்.
சிஏ காண்றேன்டா இந்த 12 அங்கே போய் கழிவிடும் 12 வெள்ளமாகண்டா கழிக்கணும் 10 மைனஸ் 12 சமன் சி ஆகவே சி சமன் பாருங்கள் 10 ப்ளஸ் ஆனால் இது மறை 12 ஆகவே மறையில் விட வரப்போகுது சி சமன் மறை 2 ஆகவே வெட்டுத்துண்டையும் கண்டுட்டோம் படித்திறனையும் கண்டுட்டோம் அந்த பொதுவான சமன்பாடு நம்ம எழுதலாம் தானே y சமன் mxcங்கிற ஃபார்மெட்டில் எழுதுவோமா பாருங்கள் y சமன் mxcயில் y எம்முக்கு பதிலாக 4 கண்டிருக்கும் எக்ஸ் சி வந்துட்டு மறை 2 ஆனால் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ப்ளஸ் மறை 2 போட்டோம்னா y சமன் 4x ப்ளஸும் மைனஸும் வெவ்வேறு குறிகள் மைனஸாக மாறும் ஆகவே y சமன் 4x மறை 2ங்கிறதால் இந்த புள்ளிகள் இருக்கிற அந்த கோட்டுற பொதுவான சமன்பாடு y சமன் mx